evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 உணவுப் பொருட்களை வந்து சொல்ல போகிறேன். இந்த 5 உணவுப் பொருட்களுமே ரொம்ப இயற்கையான உணவுப் பொருள். இந்த 5 உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் தீரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 5 உணவுப் பொருட்களும் அதனால் தீரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இஞ்சியை வந்து நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரனாலையும் இல்லைனா டீ குடிப்பாங்க, இஞ்சி டீ இந்த மாதிரி கொடுக்கறனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் அந்த இஞ்சி வந்து ஒரு கிருமி நாசினியாக வந்து செயல்படும். நம்ம உடலில் வந்து கிருமிகள் இருந்தாலோ எந்த விதமான அதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்தாலோ நம்ம இஞ்சி டீ இல்லைன்னா இஞ்சி சாறு குடிக்கிறனால நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். இல்லைனா ஒரு சிலர் சொல்லுவாங்க தேயிலை வந்து இஞ்சியை ஊற வச்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றனாலையும் பார்த்தீங்கன்னா உடல் நல்லா வலிமையாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான். அதாவது பூண்டு சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் வேகமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த உடல் எடை அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து சும்மா சாப்பிட்றனாலையோ இல்லைனா பாலில் கலந்து சாப்பிட்றனாலையோ அவங்களோட வெயிட் லாஸ் வந்து வேகமாக அதாவது எப்படி சொல்கிறது, அதிகமாக இருந்த உடல் எடை வந்து வேகமாக வந்து சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை வந்து நம்ம வந்து சட்டியில் போட்டு வறுத்து வெறும் சட்டியில் வறுத்து சாப்பிட்டா வாயு பிரச்சனை, எப்பேற்பட்ட வாயு பிரச்சனை இருந்தால் கூட அந்த வாயு பிரச்சனை கூட வந்து வேகமாக சரியாயிடும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து ஜூஸாவோ இல்லைன்னா கடித்து சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க கேன்சர், ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்றனால நிறைய சத்துக்கள் இருக்குது, கண் பார்வை இருக்குது, ரத்தம் ஊதல்னு சொல்லி இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். கேன்சர் நோயை வேகமாக நெல்லிக்காய் குணப்படுத்தும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதேமாரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால அவங்களோட சுகரோட அளவு வேகமாக வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். இன்னொன்று நெல்லிக்காய் வந்து கடித்து நம்ம ஏன் சாப்பிடணும்னா பற்கள் வந்து நல்லா வலிமையாயிரும். இந்த மாதிரி சூத்தை பற்கள் இருக்கலாம், புழு வந்துருக்கலாம் ஒரு சிலருக்கு பற்களில். அந்த மாதிரி இருக்கவங்க நெல்லிக்காய் கடித்து நல்லா மென்று சாப்பிட்றனால அவங்களோட பற்கள் நல்லா வலிமையாக வந்து சூப்பராக மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா, இந்த பச்சை மிளகாயை நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பச்சை மிளகாயை வந்து என்ன செய்யலாம்னா நிறையா சட்னிகளை சேர்க்கலாம், இல்லைனா அந்த ஒரு மாதிரி தொக்கு மாதிரி போடுவாங்க. அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு புளி கரைசல் வச்சு சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் பச்சை மிளகாய் வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ப்ராப்ளம் இருந்தால் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வேகமாக வந்து சூப்பராக சேரும். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப அதாவது உடலில் இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து ஏன்னா அந்த புளி கரைசல் அந்த பச்சை மிளகாய் அதிகமாக சாப்பிட்றனால நம்ம உடலில் செரிமானம் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் வந்து வேகமாக சூப்பராக சரியாயிடும். அடுத்தது ஃபைனலாக என்ன 5ஆவதாக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ வந்து ஏற்கனவே தெரியும். க்ரீன் டீ குடித்தா உடல் எடை வந்து நல்லா வேகமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர்த்து மன அழுத்தம் அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து அதிகமாக நிறையா பேர் சந்திச்சுட்ருக்க பிரச்சனை வந்து மன அழுத்தம் தான். இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கவங்க ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருப்பாங்க, யார்ட்டையும் சிரித்து ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப ஷேரிங் வந்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க க்ரீன் டீ ரெகுலராக குடிச்சு வந்தாலே போதும் அந்த மன அழுத்தம் வந்து வேகமாக வந்து சூப்பராக சரியாயிடும். அதே மாதிரி பதட்டம், ஒரு சிலர் வந்து பதட்டமாகவே இருப்பாங்க, எதுக்கு இருந்தாலும் பதட்டமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட க்ரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதட்டம் எல்லாமே வந்து வேகமாக சூப்பராக சேரும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 5 உணவுப் பொருட்களையும் அதில் கிடைக்கக்கூடிய நோய்களை பற்றி பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்த வர வீடியோக்களையும் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து ஈஸியாக பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.